எல்லா டிவி சேனலுக்கும் என் அன்பான மாலை நேரத்தின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இங்கே என்னத்துக்கு வந்துக்கிறேன்னா, இந்த ரோடு வந்து ஒரு 15th ஃபைனான்ஸில் வந்து சாங்ஷன் பண்ணி இங்கேருந்து முருகர் கோயில் வரைக்கும் சுமார் ஒரு 600 மீட்டர்ஸ் வந்து ஜெல்லி போட்டு ரோலிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். இதனுடைய ப்ராப்ளம் என்னன்னா, ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன, நான் ஆகட்டும், எம்எல்ஏ மேடம் ஆகட்டும், கமிஷனர் ஆகட்டும், வேற அதிகாரிகளும் எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இந்த ரோடு. ஏன்னு கேட்டால், இந்த 15th ஃபைனான்ஸ் வந்து இந்தியா பூராமே பண்டு ரிலீஸ் ஆகல. இந்தியா பூராவும் இன்னொரு முறை சொல்றேங்க, 15th ஃபைனான்ஸ் 10 crores முனிசிபாலிட்டிக்கு வரல. வராததுனால இந்த 15th ஃபைனான்ஸ்ல எந்தெந்த வேலை எடுத்தோமோ அதெல்லாம் வந்து பெண்டிங் இருந்துச்சு. அது பெண்டிங் இருந்துச்சுன்னு வள்ளல் சும்மா இல்லை, உங்களுக்கே தெரியும். ஓரண்டரையில் மாரியம்மா கோயிலுக்கிட்ட நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குற நேரத்தில் நான் இந்த என்ட்ரிஸ் ரோடு வந்து இது என் வார்டில் வந்து இது பெண்டிங் இருக்குது, இது கூடி சீக்கிரம் நீங்கள் பண்ணலான்னு சொன்னால் நான் முனிசிபாலிட்டி கிட்ட வந்து தர்ணா பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்கள் டிவிலேயே வந்திருக்குது. அதனால வந்து இப்போ முனிசிபாலிட்டி கலைஞ்சிட்டாவும் இல்லை அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்றதுனாலையும் நான் சும்மா இல்லை. நான் ஒரு நகரசபை முன்னாள் இப்படியே போட்டு விடுங்க, போட்டு விடுங்க, ஒரு முன்னாள் நகரசபை தலைவர் என்ற முறையிலையும் முன்னாள் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் என்ற முறையிலையும் இந்த ஊர்ல மக்கள் மதிக்கக்கூடிய லீடர் என்ற முறையிலையும் நான் எந்த கவுன்சிலர் முடிஞ்சிச்சு பிரசிடென்ட் முடிஞ்சிச்சுன்னு இல்லை. இன்னைக்கு காலையில மாண்புமிகு எம்எல்ஏ மேடம் கிட்ட வந்து நான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு காலையில, போன வாரம் கமிஷனர், ஏடபிள்யூ, இன்ஜினியர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பாடுறா, உங்க வீட்டு முன்னாடி சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரெஸ் பண்ணி கேட்டிருக்கேன். நம்ம ஏனோ தானான்ட்டு இல்லை. இந்த என்ட்ரிஸ் வட்டத்தில் வந்து இங்கே நீங்கள் எல்லாம் ரவுண்ட் அடிச்சு பாருங்க, டிராமா கொட்டாயி எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி லேடிஸ்க்கு வாக்கிங் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பார்க் பண்ணேன். இந்த பார்க் பண்ணிட்டு இதில் நிச்சயமாக சொல்கிற மாதிரி பொய் இல்லாத சொல்கிறேன். நான் இந்த பார்க்குக்கு வந்து நான் 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். என் சொந்த காசு 20 லட்சம் ரூபாய் பண்ணுங்க. இன்னைக்கு போயிட்டு பாருங்க, போற நேரத்தில் ஒரு வீடியோ எடுங்க, மாடு மேய்ஞ்சி நிற்குது. அது கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்து கேஜிஎப்பை பாராட்டினா, இந்த ரோட்ல போறவங்களெல்லாம் வள்ளல் வந்து இந்த மாதிரி அழகான பார்க் நல்லா பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு முறை களை எடுக்கிறதுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தேன். எவ்வளோ? 50,000 ரூபாய் ஒரு முறை களை எடுக்கிறதுக்கு. அந்த களை எடுத்து எல்லாம் பண்ணாக்கா மாடு மேய்க்கிறாங்க உள்ள. இந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க யாருன்னா போயிட்டு இந்த மாதிரி மாடு மேய்க்கிறியா, உனக்கு அறிவிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள யாரும் கேட்கறது இல்லை. கவுன்சிலர் சரியில்லை, முனிசிபாலிட்டி சரியில்லை, இதுதான் பேசுறது. இந்த ரோடு பிரச்சனைக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், காலையில கூட மேடம் கிட்ட வந்து நான் வேற விஷயத்துக்கு டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன பண்ணோம், அந்த மார்க்கெட்ல வந்து பில்லு மார்க்கெட் அடிச்சுட்டு அங்க வந்து நம்ம எஸ்சிங்களுக்கெல்லாம் வந்து புல்லக் காட்டு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கட்டல, இது நான் வந்து பேச்சு அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கேன், நீங்களும் உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க, முனிசிபாலிட்டியில வந்து நம்ம தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம், அதனால வந்து அது வந்து நீங்க கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிராயிங்ல வந்து அது இல்லை, அதனால வந்து கட்டி கொடுக்கணுன்ற பிரச்சனை பேசுற போற நேரத்துல இந்த ரோடு பத்தி கூட பேசினேன். அப்போ மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் எனக்கு மரியாதை கொடுத்து, வள்ளல் சார் நீங்க என்ன கொடுத்தீங்க, வள்ளல் பிரதர் நீங்க நம்ம என்ன ஆசுவாசனம் கொடுத்தோம் அதுல நான் பின்னு வாங்க மாட்டோம், நீ கொடுத்த வாசகத்துல நான் வந்து பின் வாங்குறது இல்ல, அதே மாதிரி அந்த புல்லட் காட்டுல வந்து அந்த இடத்துல வந்து மாடி மேல மாடி கட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு நீயே நின்று பண்ண வை, நீயே நின்று அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது மேல நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் விஷயம் பேசி முடிச்சிட்டோம். ரெண்டாவது பிரச்சனை வந்து இந்த ரோடை பத்தி பேசினேன். 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துல கமிஷனர் கேட்டா எனக்கு பண்டு இல்லைன்றான், கான்ட்ராக்டர் கேட்டா ஒரு பேரல் தார் வந்து 44,000 ரூபாய் இருந்தது, 84,000 ரூபாய் ஆயிடுச்சு. நான் இல்லைண்ணா, நான் சொன்னேன் நீ டெண்டர் எடுத்த மேல நீ போட்டே தீரணும் நான் ஒன்னு. அப்போ மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் சொன்னாரு, இந்த மேடம் சொன்னாங்க இந்த கான்ட்ராக்டுக்காரனை பிளாக் லிஸ்ட்ல போட்டு வேற ஆளுகிட்ட கூப்பிட்டு என் முன்னாடியே போன் பண்ணி இந்த ரோடை வந்து இன்னும் 1 வாரத்துக்குள்ள நீ முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க. இந்த ஒரு 1 வாரத்துக்குள்ள நான் இந்த ரோடை வந்து பினிஷ் பண்ணி காட்டுறேன். ஒரு 10 டேஸுக்குள்ள
இந்த ரோடை பினிஷ் பண்ணி காட்டுறேன். இது எல்லாருக்கும் தொந்திருக்குதுன்னு இவங்க இங்க நின்று டிவியில பேசிடலாம். பட் நான் எங்கெங்க போயிட்டு ப்ரெசர் கொடுத்து, கோலாறுல ப்ரெசர் கொடுத்து, டிசி கிட்ட ப்ரெசர் கொடுத்து, எம்எல்ஏ கிட்ட ப்ரெசர் கொடுத்து நான் பாடுபட்டுக்கிறேன். ஒரு நாள் யாருன்னா போயிட்டு முனிசிபல் கமிஷனர் கிட்ட யாருன்னா பேசியிருப்பாங்களா? யாரும் வேணான்னாங்களா? இந்த ரோட கவுன்சிலர் பைத்துக்காரன் நோண்டிட்டு போட்டான். ஒரு கவுன்சிலருக்கு எங்கெங்க போடணும் ரோடு, எங்கெங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு தெரியும். அது மாத்திரம் இல்ல மாதவ மித்திரர், உங்களுக்கு சொல்றேன் நானு, டிவி பிரஸ்காரங்களை இந்த மைன்ஸ் வேலை பண்ணோம்னாக்கா நாங்க படாத பாடுபட்டுக்கிறோம். படாத பாடுன்னா ஒரு போர்வெல் போனா மைன்ஸ்கார எடுத்து போயிட்டு போர்வெல் நிக்க வச்சிடறான். ஒரு ரோடுக்கு பர்மிஷன் கொடுனாக்கா கொடுக்க மாட்டேன்றான். ரோடுக்கு நான் இந்த ரோடு போடுற பர்மிஷன் கொடுனா கொடுக்க மாட்டேன்றான். பட் நான் என்ன பண்ணேன், அந்த பிஜிஎம்எல் நிர்வாகிகிட்ட ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன். நீ எனக்கு பர்மிஷன் கூடாத, எங்க மக்கள் வாழறாங்க, இந்த இந்த தங்கவயலுக்காக உயிர் கொடுத்து இந்த தங்கவயலுக்காக நல்லது பண்ற என் மக்கள் வசிக்கிற இடத்துல நாங்க பண்ணுவோம். ஜஸ்ட் ஐ வில் கிவ் டு இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல நான் வேலை செய்யறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீனா எனக்கு என்ன பில்லா கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு லெட்டர் என்ட்ரிஸ்ல இந்த ரோடு போடுறோம், மாரிகபுரத்துல இந்த ரோடு போடுறோம், இது சாம்பியன்ல இந்த ரோடு போடுறோம் அப்படின்னு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எல்லாம் ரோடு போடுறோம். ரோடு போடுற இடத்துல கூட நாங்க இப்படி எல்லாம் காட்டிட்டு போடுற இடத்துல மம்டி பாண்ட்லி பாரெல்லாம் தூக்கின்னு ஓடிடுறோம். கஷ்டப்பட்டு தான் போடுது. இன்னொன்னு சொல்லிக்கிறேன் பாருங்க, இந்த நீங்க படிச்ச அறிவாளிங்க, நல்லா டீசென்ட் ஆனவங்க நம்ம கேஜிஎஃப்ல இருக்குது. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 23 கோடி ரூபாய் வெறும் சிவில் ஒர்க், ரோடு ட்ரெயின் எல்லாத்தையும் 23 கோடி ரூபாய் இன்னைக்கு வேலை நடந்துக்குதுன்னா அதுக்கு நானும் நம்ம மேடம் எம்எல்ஏ மேடமும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன்னு உங்க யாருக்கும் தெரியாது. கோர்ட்டு படியேறிக்கிறோம். கோர்ட்டு படியேறி அங்க போயிட்டு விதான சௌதால இவரு முனிரத்னம் மினிஸ்டர் இருந்தார், அப்போ அந்த இன்சார்ஜ் மினிஸ்டர் இருந்தாரு, அவர்கிட்ட போயிட்டு கஷ்டப்பட்டு நாங்க அந்த 23 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆச்சு. எத்தனை முறை விதான சௌதால ஏறி இருப்போம், எத்தனை முறை கோர்ட்ல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் கூட நான் மீடியால சொல்றேன், முன்ன நடந்தது பின்னால உங்களுக்கு திருப்பி கூட போட்டு பார்க்கலாம். மேடம் கோர்ட்டு நம்ம கேஸ் நடக்கிற வரைக்கும் அவங்க நின்று நாங்க உட்கார கூட இல்லை. அந்த கேஸ் ஜெயிச்சின்னு இன்னைக்கு 23 கோடி ரூபாயில நாங்க நவரத்னா போர்ல எந்தெந்த ரோடு போட்டுக்கிறோன்னு தெரியும், உங்களுக்கே தெரியும், ஜனத்துங்களுக்கு தெரியும். 35 வார்டுல அந்த 35 வார்டுல ரோடு போட்டதுல நவரத்னா யார் சிக்னேச்சர் பண்ணோம்? எம்எல்ஏ மேடம். அவங்க இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சைன் பண்றாங்க. அதே மாதிரி நகரசபை தலைவர் சைன் பண்ணும். அதுதான் ப்ரொசீஜர். இப்போ எந்த வார்டுனா போ, எந்த கவுன்சிலர்னா போ, எந்த பப்ளிக்னா போ, இந்த வள்ளல் போட்டு கொடுத்தானே என் பேரே இருக்கிறது இல்லை. ஐ டோன்ட் கேர், எனக்கு கிரீடம் தேவையில்லை. இப்ப போன வாரம் கூட ஒரு டிவியில பார்த்தேன், எல்லாம் மாலை மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு டேக்ஸ் எங்களுக்கு டேக்ஸ்ன்ற. அது கஷ்டப்பட்டுவேன், அதுல என் சிக்னேச்சர் இல்லைன்னாக்கா அவங்களுக்கு நான் எடுத்துன்னு போயிட்டு மாலை போடுறேன். அந்த ரோடுக்கு சாங்ஷன் பண்ணுவேன் வள்ளல் முன்சாமி. இந்த ரோடுக்கு சாங்ஷன் பண்ணுவ யாரு? வள்ளல் முன்சாமி. இதே என்ட்ரிஸ்ல இருந்து ரேஷன் ஆபீஸ் ரோடு வள்ளல் முன்சாமி சிக்னேச்சர் இருக்கா இல்லையா பாருங்க. அதே மாதிரி ஃபைலைட்ஸ்ல இருந்து என்டிஎம்இ ஸ்கூல் சிக்னேச்சர் வள்ளல் முன்சாமி இருக்குதா இல்லையா பாருங்க. அதே மாதிரி பாலகாட்டுல இருந்து நம்ம அந்தனியார் சர்ச்சில் இருந்து பாலகாட்டு வரைக்கும் வள்ளல் முன்சாமி சிக்னேச்சர் இருக்குதான்னு பாருங்க. அந்த மாதிரி எல்லா 35 வார்டுலயும் 35 வார்டுல நடக்கக்கூடிய எல்லா வேலைக்கும் நகர சபை தலைவர் எம்எல்ஏ நகரத்னா போர்ல சைன் போடுற அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி முனிசிபாலிட்டியில எந்த கிராண்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு கிராண்ட்ஸ் அப்ரூவ் பண்றது முனிசிபாலிட்டி தலைவர், முனிசிபாலிட்டி பிரசிடென்ட். முனிசிபல் பிரசிடென்ட்னா எம்எல்ஏ உடைய பர்மிஷன் வாங்கி இந்த வார்டுல இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி நான் சைன் பண்ணி அனுப்பணும். இதுதான் ப்ரொசீஜர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எந்த கவுன்சிலர் ஆகட்டும், எந்த பப்ளிக் ஆகட்டும், இது வள்ளல் சாங்ஷன் பண்ணி கொடுத்தாருன்னு ஒருத்த கூட சொல்றது இல்ல. அது என்னவோ தெரியாது. ஆனா முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல ரெக்கார்டை எடுத்து பாருங்க, இது யார் சாங்ஷன் பண்ண ரோடு. இந்த 5 இயர்ஸ்ல எம்எல்ஏ மேடமே நான் வித்தவுட் சிக்னேச்சர் விட்டு வேற யாருதுன்னா சிக்னேச்சர் இருந்தனா நீ என்ன சொன்னாலும் சரி. இந்த 35 வார்டுல எவ்வளவு அபிவிருத்தி 5 வருஷத்துல ஆயிருக்குதோ அதுக்கு எம்எல்ஏவும் காரணம், நானும் காரணம். அது நான் அவங்க இல்லாத நான் பண்றேன்னு சொல்ல முடியாது, நகரசபை இல்லாத நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா கவுன்சிலரும் கேட்கிற நேரத்துல ஒரு கவுன்சிலருக்கும் நவரத்னா போர்ல 70 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம்.
வந்து இது இதே பண்ணிங்க. அந்த கவுன்சிலர் எங்க ரெக்கமெண்ட் பண்றாரோ அங்கதான் ரோடு. இப்போ ஒன்னும் வேணாம், பாலகாடுல வந்து அந்தனர் கோயில இருந்து வாட்ச்மேன் லைன் உள்ள ரோடு போடணும்னா 1 crore ஆகுது. பட் அந்த வார்டுக்கு நாங்க ஏற்கனவே 1.5 கோடியில இருந்து 2 கோடி வரைக்கும் வேலை பண்ணியிருக்கோம். அந்த ஒரே வார்டுக்கு 5 கோடி ரூபாய் நாங்க பண்ணிட்டாக்கா மீதிக்கிற வார்டுகளுக்காக எப்படி பண்ண முடியும் வேலை? 10 ரூபாய் கொடுத்தா 10 வார்டுக்கு நாங்க பங்கிடணும். ஒரே வார்டுக்கு பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பண்ல வந்து அதுக்கு பண்ணோம் அப்படின்ட்டு நானு இப்போ காங்கிரஸ் விட்டு வெளியே வராதுக்கு முன்ன அந்த ரோடு போட்டோ பிடிச்சிருக்கோம். எங்க அந்தனர் கோயில்ல இருந்து அங்க வரைக்கும் போட்டோ பிடிச்சி 10 கோடி ரூபாய் இதுல சாங்ஷன்ல வந்து அது சேர்த்திருக்கிறோம். அதே மாதிரி ஓரண்ட் லைன்ல அந்த வெஸ்டின் பிளாக் ரோடு, அந்த பக்கம் கலாமட்டத்துல இருந்து சர்ச்சி இருக்கு அந்த ரோடு பிஎம்எல்ஏ நேத்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கா. நேத்து பெம்மல்ல யாரும் கண்டுக்கிறதே இல்ல. பெம்மல்ல யாரும் கண்டல, இது யாரும் கேர் பண்ணதே இல்ல. அதுல வந்து பார்க்ல இருந்து அந்த அப்ஸ்டர் குடியே இருக்கிறான் பாரு, அங்க வரைக்கும் நான் வந்து ரோடு காமிச்சிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்றேன். அந்த நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல இந்த ரோடு நான் நகரசபை தலைவராக இருக்கிற வரைக்கும் 35 வார்டுக்கு நல்லது பண்ணிக்கிறேன். என் வார்டுல இது கார்த்தி பின்னிக்குது அப்படின்னு கமிஷனர் கிட்ட எவ்வளோ ப்ரெஷர் பண்ணிட்டேன். ஆனா கமிஷனர்னால முடியல. அதனாலதான் நான் எம்எல்ஏ கிட்ட நான் போனேன். இன்னைக்கு மார்க்கெட் விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் நான் வந்து போனேன். இது ரெண்டும் வந்து வெற்றிகரமா முடிச்சுன்னு வந்துக்கிறேன். எது சொல்லுங்க? மார்க்கெட் விஷயம் ஒண்ணு, புல்லக்காட்ல ஒரு பில்டிங் கட்டுறோம், டிராயிங் வந்து சாங்ஷன் பண்ணின்னு இருக்கோம். அந்த டிராயிங் போர்டு விரைவில் வந்து அங்க போடுறோம். நீ வாக்கு கொடுத்த மாதிரி நான் வாங்கி கொடுத்த மாதிரி இதுக்கு நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தேங்க்ஸ் சொன்னாங்க எனக்கு மேடமே. இதுல வந்து என் பின்னாடி இருந்தவங்களும் நானும் கஷ்டப்பட்டு தான் அந்த டாக்டர் அம்பேத்கர் ஒரு 10 கோடி ரூபாய் நடக்குது இல்லையா, அந்த வேலைக்கு கூட நீங்க பாடுபட்டீங்க, கேஸ வாபஸ் வாங்குனீங்க, அதுலயும் உங்க பங்குக்குது. அதனால உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில வந்து நான் பண்ணி கொடுக்கறதுல நான் பின்னால போறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தயவு செஞ்சு இது வந்து வேற அர்த்தத்துல எல்லாம் எடுத்துன்னு போக கூடாது. கான்ட்ராக்ட் விஷயத்துல இது இந்தியா பூரா 15th ஃபைனான்ஸ், 14th ஃபைனான்ஸ், 15th ஃபைனான்ஸ், 16th ஃபைனான்ஸ்னா 15th ஃபைனான்ஸ்னா 5 வருஷம் வந்து ரன்னிங். அந்த 5 வருஷத்துக்கு 15 வரும். அப்புறமா அந்த 15 ஆயிட்டு பிறகு 16 பண்டு வரும். ஆனா இதுல வந்து பாகேப்பள்ளியில இருந்து போன மாசம் வந்து ஒரு பண்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பண்டு கூட ரிலீஸ் ஆகும். ஆனா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றதுல எனக்கு போட்டே தீரணும்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிக்டா பண்ணோன்னே எம்எல்ஏ மேடம் இன்னும் வந்து ஒரு 10 daysல இதை போட்டு கொடுக்குறேன்னாங்க. அவங்களுக்கு மார்க்கெட்டு புல்லக்காட்டு ஸ்டாண்டு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கும் இந்த ரோடு பண்ணி கொடுக்குறதும் கோடான கோடி தேங்க்ஸ் சொல்லிக்கின்னு நன்றி சொல்லிக்கிறேன். இது இவ்வளவு மாத்திரம் நான் சொல்லிக்கிறதுக்கு விரும்புறேன். இன்னும் இந்த வார்டுல வந்து இந்த ரோடு விட்டா வேற எந்த வேலையும் இல்லை. இன்னொன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், நான் ஜாஸ்தி பேசுறேன் தப்பா நினைக்காதீங்க. ஓரியண்டல் லைன்லயும் என்ட்ரிஸ்லயும் இதை பாருங்க, இதே இடத்துல வந்து ஒரு சமுதாய பயம் ஸ்டார்ட் பண்ணேன். இங்க இருக்கிறவங்கள வீடியோ எடுத்து மைண்ட்ஸ்ல போட்டான். இங்க ஏரியாக்காரனா, இந்த ஏரியாக்காரன் வந்து என்ன பண்ணா, இந்த சமுதாய பயம் கட்டினா எங்க வள்ளலுக்கு பேர் வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ எடுத்துன்னு போயிட்டு மைண்ட்ஸுக்கு கொடுத்தான். அந்த இங்க செக்யூரிட்டி போட்டான், ஃபைட் பண்ணோம், டெல்லி வரைக்கும் போயின்னுக்கிறோம். இப்போ அது மேடம் கிட்ட பேசினோம். அவர் என்ன சொன்னாங்க, இந்த 1 கோடியா அந்த சமுதாய பயம் கட்டலைனாக்கா அதுக்கு வேற ஆல்டர்னேட் பண்ணி உன் வார்டுல என்ன இருக்குதோ அதுக்கெல்லாம் நீ பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிறேன். வாரண்ட் லைன்ல. பட் இங்க எல்லா ஜனத்துக்கும் நான் சொல்றேன், இந்த என்டிஸ் ஜனத்துக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன ஓனமோ ரெக்குவயர்மெண்ட் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். நம்ம கிட்ட யாரும் வர்றதில்ல, முனிசிபாலிட்டி ஆபீஸ் கிட்ட யாரும் போறதில்ல. இதே முன்னாள் கவுன்சிலர் சாமராஜ் எனக்கு எவ்வளவு ரோதனை கொடுத்தாரு தெரியுமா, இந்த ரோட்டை போட்டு கொடுக்கணும்ட்டு. இப்ப எதிரில் கேட்டு பாருங்க, நீங்க அவர் டிவியில கூட இன்டர்வியூ எடுங்க, இந்த ரோடை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் கேட்டாரு. நான் இந்த ரோடு இப்ப இவங்களா ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த ரோடு இவ்வளவு தூரம் நான் வந்து கம்மியா இருக்கிற அமௌண்ட் கூட ஜாஸ்தி போட்டு பண்ண வச்சிருக்கேன் இதுல. அதே மாதிரி இந்த என்ட்ரிஸ்க்கு நான் எவ்வளவு சேவை செஞ்சேனோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்த செகண்ட் லைன்ல ஒரே ஒரு இந்த வாணியம்பாடி பெரியப்பா வீட்டுக்கிட்ட ஒரு ரவுண்டு டேங்க், முருகன் கோயில் கிட்ட ஒரு ரவுண்டு டேங்க், அந்த டேங்க்ல தான் போயிட்டு தாய்மார்கள் வந்து தண்ணி பிடிச்சாங்க. நான் பிரசிடென்ட் ஆவாதுக்கு முன்ன தெருவா நோண்டி புது பைப்புங்களை போட்டு வீட்டுக்கு ஒரு குளம் என் சொந்த காசுல போட்டு கொடுத்தேன். அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் டிராமா கொட்டாய்க்கு முன்னாடி வள்ளல் முன்சாமி சொந்த போரு. அதே இந்த கொல்லையில
தேர்ட் லைனுக்கு தண்ணி வந்து நிற்கிறது, செகண்ட் லைனுக்கு தண்ணி வந்து வந்து நிற்கிறது. அது வந்து கொல்லையில வந்து ஒரு பெம்மல் ஓரத்துல ஒரு போர் போட்டுக்கிறேன், வள்ளல் முன்சாமி இது. அதே மாதிரி இந்த என்ட்ரிஸ் கார்னர்ல 1000 அடி போட்டிருக்கேன், அதுவும் வள்ளல் முன்சாமி இது. 3 போர், 2 போர் வந்து 4 லட்சம் ரூபாய் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஓரன் லைனுக்கு இங்க 1 கோடி ரூபாய் என் சொந்த காசுல போர் போட்டு கொடுத்துருக்கேன், பைப் லைன் போட்டு கொடுத்துருக்கேன், வீட்டு குழா போட்டு கொடுத்துருக்கேன். நான் கவுன்சில் ஆகிறதுக்கு முன்னாடி ரவுண்டு டேங்க்ல வந்து தண்ணி பிடிச்சின்னு வந்தாங்க, அதே மாதிரி அதுலயும் தண்ணி பிடிச்சாங்க. மக்கள் சேவகர் நான் 35 வார்டுக்கும் நான் தலைவராக இருக்கிற நேரத்தில் வார்டில் நான் விசிட் பண்ணலன்னா கூட என் வார்டுக்கு என்ன பண்ணணுன்ட்டு நான் பண்ணிக்கிறேன். எல்லா வார்டுலயும் ஒரு வாட்டர் ஃபில்டர் தான் இருக்கும் பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி இங்க ஒரு வாட்டர் ஃபில்டர், டிராமா கோட்டைக்கு பின்னாடி ஒரு வாட்டர் ஃபில்டர் 2, அந்த பெம்மல் கிட்ட 1, என் வார்டில் 3 வாட்டர் ஃபில்டர். நேற்று கூட அந்த ஏ டைப்ல போற நேரத்தில் எல்லாமே வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க, சார் இந்த வாட்டர் ஃபில்டர்னால இந்த ஏரியாக்கெல்லாம் ஒரு நன்மை நடக்குதுன்னு. எல்லா இடத்துலயும் ஐமாஸ் ஒன்னொன்னு போடுவாங்க. இங்க பாருங்க, இங்க கீழே 1, மேல 1, ராமர் கோயில்ல 1, 3 ஐமாட்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கிளப்ல இருந்து மாரியம்மா கோயில் இருக்க ஸ்ட்ரீட் லைட் நான் கிராண்ட், இந்த ஸ்ட்ரீட் லைன், அப்புறம் இந்த ஓப்பன் ட்ரெயின் இருக்கு பாருங்க, அதுக்கு மேலெல்லாம் வந்து மூடி. இன்னும் 400 மீட்டர் ட்ரெயின் இல்லை பாருங்க, இங்க இதே அவர் நின்று இருக்காரு, இந்த ட்ரெயின் நீங்க பார்த்து நிக்கிறீங்க, இங்கெல்லாம் ஏரி மாதிரி இருந்துச்சு பாருங்க, இந்த ட்ரெயின் போட்டிருக்கோம் பாருங்க புதுசு. இங்க இருந்து போய் இங்க போயிட்டு பாட்டகங்கம்மா கோயில்கிட்ட கனெக்ஷன் புது ட்ரெயின் போட்டேன், இந்த ட்ரெயின் எல்லாம் போட்டேன். இன்னும் நான் சொல்லிக்கிறது நிறைய சொல்லியிருப்பேன். இந்த ரோடு ஒன்று போட்டு அப்புறமா லைன்ல வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ 1 கோடி ரூபாய் இருக்கு, என்ன சௌகரியம் வேணுமோ நீங்க என் விட்டு கேட்டு, நான் கவுன்சிலர் இல்லைனா கூட முன்னாள் நகரசபை தலைவர், ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன், கேஜிஎஃப்ல ஒரு லீடர், என்கிட்ட வந்து வேலை பண்றதுக்கு எனக்கு அதிகாரமும் இருக்குது. நான் கேட்டு அதை சாதிக்கக்கூடிய எனக்கு திறமையும் என்கிட்ட இருக்குது. நான் தங்கவேல் மக்கள் 35 வார்டுலயும் சரி, எந்தெந்த வார்டுக்கு யாருக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வரணும்னா வள்ளல் முன்சாமி அணுகுனா 35 வார்டுக்கு நான் செய்யறதுக்கு இப்போ கூட ரெடியா இருக்கேன். நான் பிறந்த ஊர்ல வந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு வரல, சேவை செய்யறதுக்கு வந்திருக்கேன். அன்பா உங்களை வேண்டிக்கிறேன், யாருக்கு என்ன வந்தாலும் சரி நான் பண்றேங்க. இந்த கெலிஜி குப்பை எல்லாம் பார்க்கலாம், 120 பேர் இருந்ததை வள்ளல் முன்சாமி வந்த பிறகுதான் 200 பேரா மாத்தினேன் இந்த கிளீனிங்க்கு. அதுல வந்து அந்த நிர்வாகத்துல இருக்கிறவங்க நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க சொல்ல நான் டைட்டா நான் வந்து அவங்கள வேலை வாங்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் இறங்கிட்ட பிறகு அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால அது ஸ்லோ போகுது. கூடிய சீக்கிரம் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தங்கவயல என்னைக்குமே சேவகன் நான் வள்ளல் முன்சாமின்னு சொல்லி இந்த 10 நாள்ல இந்த ரோடை வந்து நான் அழகா முடிச்சு கொடுத்துட்டு, இதே பத்திரிகையாளர்களை உங்க டிவிக்காரெல்லாம் முன்னாடி கூப்பிட்டு நான் சொல்லிக்கிறேன். ரீசன் அவ்வளவுதான், ஃபண்ட் இல்லைனாக்கா இந்த மாதிரி நோண்டி விட்டு போறதுக்கு ஆகாது. அதனால இவனை பிளாக் லிஸ்ட் போட்டு அவன் டெண்டர் எடுத்த பிறகு செய்யணும், அவன் பைசா எப்போ வருதோ அப்பதான் வாங்கிக்கணும், இது நிக்க வைக்க கூடாது. அதனால அவனை பிளாக் லிஸ்ட் போட்டு வேற ஒரு கான்ட்ராக்டா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 நாளைக்குள்ள இதை நான் பினிஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு முன்னாடியே வந்து இது பண்ணி காட்டணும். உங்களுக்கும் வாக்குறுதி கொடுக்குறேன், இந்த பகுதி மக்களுக்கும் நான் வாக்குறுதி கொடுக்குறேன். இதுதான் விஷயம்.